இந்த மாதிரி கொத்து கொத்தா உங்கள் மாடித்தோட்டத்துலேயும் எலுமிச்சம்பழம் காய்க்கணுமா? ஸோ நான் என்ன ஐடியா ஃபாலோ பண்ணேனோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க. எலுமிச்சம்பழ செடின்னு சொல்கிறது லாங் டைம் வளரக்கூடிய செடிங்க. பெரிய க்ரோ பேக் செலக்ட் பண்ணாங்க. அந்த க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 18x8ங்க, இல்லைனா 2x2 ஃபீட் அந்த க்ரோ பேக் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பகுதியில் தென்னை மர மட்டை இருக்கு இல்லைங்களா, உரிச்ச தேங்காய் மட்டை, அந்த உரிச்ச தேங்காய் மட்டை போட்டிருந்தானுங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் கவாத்து பண்ணி போட்ட செடிகள், கிளைகள், குச்சிகள்லாம் நிறைய கிடந்ததுங்க. அதெல்லாம் அள்ளி போட்டனுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இருந்ததுங்க, அதை கொஞ்சம் அள்ளி போட்டனுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் 20% போட்டு 60% ஃபில் பண்ணிட்டேனுங்க. மீதம் இருக்க 40% செம்மண் போட்டனுங்க. எலுமிச்சை செடிக்கும் செம்மண்ணுக்கும் ஏக பொருத்தமாக இருக்குங்க. ஸோ எலுமிச்சை செடிக்கு செம்மண் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா செடிகள் நல்ல கரும் பச்சை நிலமாக நல்ல காய்கள் கொடுங்க. செடிகளை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு ஒட்டு செடி தான் பெஸ்ட்டுங்க. சீக்கிரமாக காய்ச்சிருங்க. இடவசதியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுங்க, நல்ல காய்ப்பு கொடுக்குங்க. நான் இந்த மாதிரி தாங்க மாடி தோட்டத்தில் எலுமிச்சை பழம் வச்சுருக்கேனுங்க. இது ஒட்டு செடி வாங்கி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இந்த அளவுக்கு அறுவடை கிடச்சிதுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.